இந்த ஜூலை மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பான தேவனுடைய ஜனங்களே, அற்புதமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்கள் நன்றாயிருப்பதற்கு ஏதுவான வாக்குகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறோம். கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக நீங்கள் இருந்து பாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆச்சரியமாய் உங்களுடைய மாற்ற ஏற்ற முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்வில் உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நன்மையை விரும்பக்கூடிய நலன் விரும்பிகள் அநேகர் நமக்கு இருக்கலாம். நண்பர்கள், நமக்கு நெருக்கமான, நமக்கு பிடிச்ச, அவங்களுக்கு பிடிச்ச உறவா கூட நம்ம இருக்கலாம். நம்ம மேல ரொம்ப அக்கறையான அப்பா, அம்மா, கணவன், மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல உறவுகள் நம்மளை சூழ்ந்துகிட்டு இருக்கலாம். அவங்கெல்லாம் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறதுனாலையும், அவங்கெல்லாம் நாம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நல்ல புத்திமதிகளை நமக்கு சொல்றதுனாலையும், நல்ல ஆலோசனைகளை நமக்கு அவங்க கொடுக்கறதுனாலையும், நல்ல நல்ல கருத்துக்களை அவங்க நமக்கு தெரியப்படுத்துறதுனாலையும் நம்ம வாழ்க்கை நல்லாயிர முடியாது இல்லைங்களா? நம்முடைய நலன் விரும்பிகள், நம்முடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க, நமக்கு நெருக்கமானவர்கள், நம்ம நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய அத்தனை பேரும் நமக்கு எவ்வளவுதான் நல்ல அறிவுரைகள், நல்ல ஆலோசனைகள், நல்ல புத்திமதிகள், நல்ல நல்ல விஷயங்களை சொன்னாலும் நாம நல்லாயிர முடியாதுல்ல. அப்ப நாம எப்ப நல்லாக முடியும்? நாம அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகளை மதிக்கணும், கேட்கணும், அதை உள்வாங்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். அவர்கள் சொல்லக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொண்டு உள்வாங்கி நாம தீர்மானித்து அதை நாம் நடைமுறைப்படுத்தும் போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நல்லாகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை பெட்டரா மாறும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். சொல்லுவாங்க பாருங்களேன், திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கிட்டே இருக்கு, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டமும் தடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்ட ஒழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன். அது மாதிரி ஆலோசனை கொடுக்கிறவங்க, சட்டம் போடுறவங்க, அறிவுரை கொடுக்கிறவங்க, புத்திமதி கொடுக்கிறவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நாம தீர்மானிக்கணும். நாம தீர்மானிக்கணும் என்னன்னு, நான் கொஞ்சம் மனம் திரும்ப வேண்டியிருக்கு, சில விஷயத்துல நான் மனம் திரும்பணும், நான் மாற வேண்டியிருக்கு, சில விஷயத்துல நான் மாறணும், நான் சில விஷயங்கள்ல பக்குவப்பட வேண்டியிருக்கு, நான் கொஞ்சம் பக்குவப்படணும், எனக்குள்ள சில குறைகள் இருக்கு, அதையெல்லாம் நான் விட்டு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம தீர்மானிக்கணும், நாம திருந்தணும். நாம நல்ல ஆலோசனைகளை எடுத்துக்கொண்டு நாம நடக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே தானியேலை குறித்து சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, தானியேல் அவர் தீர்மானிச்சாராம். சொந்த ஊர்ல இல்ல, அவர் அந்நிய தேசத்துல இருக்கிறார். யார் என் பக்கத்துல இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைகள், அறிவுரைகளின்படி நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன், நான் தீர்மானம் பண்றேன். என்ன தீர்மானம் பண்றேன்? இப்படிதான் நான் பேசுவேன், இப்படி நான் பேச மாட்டேன், இப்படிப்பட்ட மக்களோடு தான் நான் ஐக்கியம் வைத்துக் கொள்வேன், இப்படிப்பட்ட மக்களோடு உள்ள உறவை நான் தவிர்த்துக் கொள்றேன், இப்படிப்பட்ட இடத்துக்கு தான் நான் போவேன், இப்படிப்பட்ட இடத்துக்கு நான் போக மாட்டேன், இதை தான் நான் செய்வேன், இதை நான் செய்ய மாட்டேன், இந்த நல்ல பழக்க வழக்கங்களை தான் நான் நடைமுறைப்படுத்துவேன், இந்த மோசமான பேடான ஹேபிட்ஸை நான் பழக்கமா ஏற்படுத்திக்க மாட்டேன், நான் அதை விட்டுருவேன் இப்படின்னு சொல்லி நாம திருந்தி நாம தீர்மானம் பண்ணி நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா மட்டும்தான் தேவ பிள்ளைகளே நாம் நல்லா இருக்க முடியும். நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள், இதையெல்லாம் நல்ல தீர்மானங்களை தானியேல் எடுத்த பொழுது 10 நாள்லயே ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சான். 10 நாள்லயே ஒரு பெரிய ப்ரமோஷன், 10 நாள்லயே ஒரு பெரிய மேன்மை, ஒரு 10 நாள்லயே ஒரு உயர்வு தானியேலுக்கு வந்துருச்சா. உங்க லைஃப்ல பல வாரமா, பல மாசமா, பல வருஷமா எனக்கு அது வேணும், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, இது வேணும், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, இப்படி முடிய மாட்டேங்குது, அப்படி முடிய மாட்டேங்குது, இப்படி ஆக மாட்டேங்குதுன்னு புலம்பிட்டே இருக்கீங்களா? உங்களை மாத்திக்கோங்க.
நீங்க திருந்த வேண்டிய விஷயத்துல திருந்திருங்க. நீங்க தீர்மானிக்க வேண்டிய நல்ல விஷயத்தை நல்ல விதத்துல தீர்மானம் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணி பாருங்களேன், அழகான அழகான மாற்றங்கள், உங்க லைஃப்ல வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு பெரிய ஏற்றத்தையும் ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பெரிய பெரிய தரிசனங்கள் உங்க மேல இருக்கு, பெரிய நோக்கங்கள் இருக்கு. உங்கள் குடும்பம் உங்களை நம்பி இருக்கு, உங்கள் பிள்ளைகள் உங்களை நம்பி இருக்காங்க, உங்கள் கணவன் உங்களை நம்பி இருக்கிறார், உங்கள் மனைவி உங்களை நம்பி இருக்காங்க, உங்களுடைய தேவன் உங்களை நம்பி இருக்கிறார் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் சரியாக தீர்மானித்து உங்களை நீங்கள் பக்குவப்படுத்தி உங்களை சரியான ஒரு நல்ல மனநிலைக்குள் நீங்கள் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் தேவையில்லாத பொல்லாத எண்ணங்களும் உறவுகளும் உங்கள் வாழ்க்கையை சிதைத்துவிடும். ஏன்னா மனுஷனுடைய விருப்பம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்ஸ்டன்டா எனக்கு எது பிளஷர்ஸை கொடுக்குதோ, உடனே எனக்கு எது இன்பத்தை கொடுக்குதோ, உடனே எனக்கு எது சுகத்தை கொடுக்குதோ, யார்கிட்ட பேசினா எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ, யார்கிட்ட எந்த இடத்துக்கு போனா எனக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி கொடுக்குதோ, எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சா எனக்கு ஒரு பிளஷரை கொடுக்குதோ, அதை நாடிதான் கால்களும் எண்ணங்களும் உடலும் செல்லும். ஆனா என்ன நடக்கும்? சிம்சோனுக்கு வந்த கதிதான். சிம்சோன் என்ன சொன்னா போல, அந்த அந்த பெண் என் கண்ணுக்கு ரொம்ப இன்பமா இருக்கிறா, என் கண்ணுக்கு ரொம்ப இன்பமா இருக்கிறா, ரொம்ப பிளஷர்ஸை கொடுக்கிறா. என்னாச்சு முடிவில்? ரெண்டு கண்ணையும் பிடிங்க எடுத்துட்டாங்க இல்லையா? அதான சிம்சோனுடைய முடிவு. அப்போ நமக்கு எந்த ஒரு விஷயம் டிசிப்ளினுக்கு மாறா, ஒழுக்கத்துக்கு மாறா ஒரு விஷயம் ஒரு இன்பத்தை கொடுத்தாலும், ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும், ஏதோ ஒரு விசேஷமான ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் அதில் வர நாட்கள்ல பெரிய ஆபத்து இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. உங்களை மிரட்டுவதற்காகவோ ஆபத்து இருக்கிறது என்று மறைமுகமாக தெரியப்படுத்துறதுக்காகவோ நான் பிரசங்கிக்கவில்லை. நீங்க பெட்டர் ஆகணும், நீங்க நல்லா இருக்கணும், நீங்க வாழ்ந்திருக்கணும். நீங்கள் உங்கள் பிள்ளையின் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படணும். வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டு நீங்கள் உங்கள் லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை, மறுரூபத்தை ஏற்படுத்தணும். அதற்காக தன் ஆண்டவர் நமக்குள்ள ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் ஒன்று கொடுத்து வச்சிருக்கிறாரு. செல்ஃப் டிசிப்ளினான லைஃப் வாழ ஆண்டவர் நம்மளை ஏவிக்கிட்டே இருக்கிறார். இந்த காலையில நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கிறார். செல்ஃப் கண்ட்ரோல் என்றால் தன்னடக்கம், நம்மையே அடக்கிக் கொள்வது. மனசு ஒரு குரங்கு மாதிரி கண்டதை செய்ய சொல்லும், கண்டதை பார்க்க சொல்லும், கண்ட இடத்துக்கு போக சொல்லும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றக்கூடிய வழிகள் அநேகம் உண்டு, ஆனால் அதனுடைய முடிவுகள் எல்லாம் மரண வழிகள் என்று வேதத்திலே சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பு குழந்தைகளே, என் அருமையான மகனே, என் அன்பான மகளே, ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கை அழகானது, உங்கள் வருங்காலம் அதைவிட மிக மிக அழகானது. தற்காலிகமாய் கிடைக்கக்கூடிய சில சிற்றின்பங்கள், தற்காலிகமாய் கிடைக்கக்கூடிய சில ஆசாபாசங்களுக்காக உங்க மேல இருக்கக்கூடிய பெரிய தரிசனத்தையும் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதமான வாழ்க்கையும் விற்று போடாதீர்கள். ஆகவே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும், உங்கள் ஊழியக்காரர் முதற்கொண்டு, நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க விரும்புறதுனாலையும் நல்ல ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கறதுனாலையும் நீங்க நல்லாயிர முடியாது. நீங்க அதை கேட்கணும், நீங்க மாறணும், நீங்க தீர்மானிக்கணும், நீங்க திருந்தணும். உங்களுக்குள்ள அழகான மாற்றத்தை கொண்டு வரும் பொழுதுதான் அந்த மாற்றமே உங்கள் வாழ்வின் முன்னேற்றமாக மாறும். ஆகவே இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு மகனே, அருமை மகளே, தானியேலை போல அழகான தீர்மானங்கள் எடுங்கள். வளமான வாழ்வு, மகிமையான வருங்காலம் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு சாயந்தரம் மாலை சரியாக 6:30 மணிக்கு நம்முடைய திருச்சபையிலே குடும்பங்கள் ஒன்றாய் கூடி தேவனை ஆராதித்து நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய குடும்ப ஆசீர்வாத ஆராதனை நம்முடைய திருச்சபையில் நடைபெறும். அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் பங்கு கொள்ளுங்கள். வெகு தொலைவில் நீங்கள் இருப்பீர்களேயானால் ஆன்லைன் மூலமாக இன்றைய மாலை ஆராதனையில் பங்கு கொள்ளுங்கள். ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அது போலவே இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரி அக்ஷயா நந்தினி, அன்பு சகோதரி எஸ் சகீலா மற்றும் அன்பான பிள்ளைகள் எம் அஸ்வந்த், பி பிரஜித் மற்றும் யோஷினி, அதுபோலவே இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற அன்பு சகோதரர் பிரவீன்குமார்,
சிஸ்டர் ஷர்மிளா தம்பதியார், அன்பு சகோதரர் வினோத்குமார், சிஸ்டர் டிசோசா தம்பதியார், அன்பு சகோதரர் ஆர் சதீஷ், சிஸ்டர் எஸ் சித்ரா தம்பதியார். இவங்க இன்னைக்கு திருமண நாட்கள் காண்கின்றார்கள். இவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரிசுத்தம் உள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஜூலை மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை காலையிலே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நீர்த்தாமை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரிய கடமைகள் ஆஸ்வதிக்கப்படுவதாக. இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய படிப்பு வாழ்க்கை, உடைய பிள்ளைகளுடைய வேலைகள், உழைப்புகள், வருமானங்கள், சம்பாத்தியங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய மேலான ஆசீர்வாதங்கள் உண்டாயிருப்பதாக. அநேக நல்ல ஆலோசனைகளுடைய பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த ஆலோசனையின்படி வாழ்வதற்கு தீர்மானிக்கிற ஒரு இருதயத்தை நீருடைய பிள்ளைகளுக்கு தந்து கனப்படுத்தி ஆஸ்வதிப்பீராக. தானியேல் தீர்மானித்ததின் மூலம் அவனுடைய நல்வாழ்வு எவ்வளவு சிறப்படைந்தது என்பதை நாங்கள் இன்றைக்கு தியானித்தோமே. அதுபோலவே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்று முன்னேற்றம் உண்டாக்க நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமென அற்புதமான திருக்கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளில் பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிறவரே, அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய ஆண்டையும் வருஷத்தையும் அனைத்து ரகமான நன்மைகளால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு சகல ரகமான ஆசீர்வாதங்களை நீருடைய பிள்ளைகள் வாழ்வில் வர்ஷிக்க பண்ண வேண்டும் என ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.